ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வின்டருக்கு ரொம்ப தேவையான ரெசிபி இது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன், ஜிஞ்சலி ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். அதுதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான்வெஜ்க்கு, மெயினாக சிக்கனுக்கு. ஸோ நான் மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதோட வந்து நான் வந்து ஆனியன், அதுக்கப்புறமா வந்து தக்காளி, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து சின்ன வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் ரெண்டுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா அந்த சிக்கனோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கினதும் இப்போ வந்து நம்ம வந்து இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ண போகிறோம். தேவைப்பட்டால் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருந்தீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூளும். அதோட சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வதங்கினா ஒரு மாதிரி லைட் ஒயிட் கலர் வரும் அந்த சிக்கன் பீசஸில். அந்த மாதிரி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா வந்து நான் 2.5 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன் இதுக்கு. ஸோ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2-3 விசில் வந்து வைக்க போகிறோம். நான் வந்து நாட்டுக்கோழி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு 3-4 விசில் வைங்க. இதுவே வந்து ப்ராய்லர் சிக்கன்னா 2 விசிலில் வெந்துடும். ஸோ குக்கரை வந்து நம்ம மூடிட்டு வேக வச்சிடலாம் சிக்கனை. மீன் வாயில் வந்து நான் ஒரு ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து மிளகு சீரகம் வந்து நான் ஒரு பேனில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். இதோட வந்து கொத்தமல்லி விதை ஒரு டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து இந்த ரெட் சில்லியோட காஞ்ச மிளகாவோட போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நான் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா 2-3 வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்சியில் வந்து நான் பவுடர் பண்ணிக்க போகிறேன். ஸோ பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெந்த சிக்கன் ஓப்பன் பண்ணிட்டேன் நான் குக்கரை. அந்த வெந்த சிக்கனில் வந்து இந்த பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த சூப்பில். ஸோ இந்த பவுடர் நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் பூண்டு வந்து சும்மா 1-2 தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி இதோட வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதித்ததுக்கப்புறமா வந்து இன்னொரு ஒரு பேன்லேயோ இல்லை ஒரு கிண்ணத்துலேயோ வந்து நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, சோம்பு ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த குக்கரில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடி போட்டு கொதிக்க வச்ச சூப்பை அதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போயும் வந்து கொதி வரட்டும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக நாட்டுக்கோழியில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹாஃப் லெமனை வந்து நான் இப்போ இதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்க போகிறேன். நான் இது வந்து ஃபைனலாக தான் பிழியணும். லெமன் பிழிஞ்சதுக்கப்புறம் ரொம்பலாம் கொதிக்கலாம் கூடாது. அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு அப்புறமா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட சிக்கன் ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சூப்பாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ரைஸில் போட்டு ரசம் சாதம் மாதிரி பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குளிருக்கு வந்து ரொம்ப சளி, இருமல், ஜலதோஷத்துக்கு வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.